வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். என்னங்க அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிறப்பிலேயே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவருங்க அவர்லாம். எப்படி இருக்கார் தெரியுமா? எல்லாம் கடவுள் கிருபை வேணும் அப்படின்னு இந்த கடவுள் ஆன்மீக பெரியோர்கள் நெறைய பேரு அந்த மாரி பேசுவாங்க. பார்க்கும்போது அது ஒரு வகையில ஆனந்தமா இருக்கும். என்ன நம்பிக்கையுடன் கூடிய ஒரு வார்த்தைகள். இதெல்லாம் வேணுங்க. கடவுள் அருள் வேணுங்க. இறைவன் அருள் வேணுமுங்க. சரி, எங்க இறைவன் அருளுக்கு ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 10ஆம் பாவத்துல 10ஆம் பாவத்துல 4 பிளானட்டுக்கு மேல இருந்தாலே அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு பாயிண்ட். 10ஆம் பாவம் உங்களுக்கு நல்லா தெரியும். தொழில், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, அவருடைய கர்மத்தை தர்மம் அறிந்து செயல்படக்கூடிய அமைப்பை பெற்ற அந்த 10ஆம் பாவத்தில் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்தை தர அந்த பாவத்தில் 4 பிளானட்டுக்கு மேல இருந்தாலே அவர் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதே மாதிரி சந்திரனுக்கு 4ல் உள்ள பிளானட் எதுவோ, சந்திரனுக்கு 4ஆம் பாவத்தில் எந்த பிளானட் வருதோ அந்த பிளானட்டும் கேதுவும் இணைந்திருந்தாலும் அவர் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பாருங்க, நல்லா பாருங்க, என்ன அழகா சொல்றாரு பாருங்க. சந்திரனுக்கு 4ல் இப்ப மேசத்துல சந்திரன் இருக்கு. 4 கூடையவன் சந்திரன். அவர் கேதுவுடன் இணைந்திருந்தாலும் அதேதான். அதே இது ரிஷபராசி 4 கூடையவர் சூரியன். அந்த சூரியன் கேதுவுடன் இணைந்து எங்கிருந்தாலும் அவர் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். மிதுன ராசி மிதுன சந்திரன் 4 கூடைய புதன். அந்த புதன் கேதுவுடன் இணைந்திருந்தாலும் அவரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. சந்திரனுக்கு 4ல் எந்த அதிபதி வருகிறாரோ அந்த அதிபதி கேதுவுடன் இணைந்திருந்தாலும் அவர் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார். அதே மாதிரிதான் சந்திரனுக்கு 4ல் உள்ள பிளானட், சந்திரனுக்கு 4ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய பிளானட் சுக்கிரனுடன் இணைந்திருந்தாலும் அவரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எவ்வளவு அழகாக கேதுவுக்கும் சொல்றாங்க, சுக்கிரனுக்கும் சொல்றாங்க. சந்திரன் சிம்மராஜி 4 கூடையவன் செவ்வாய். செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்து எங்கிருந்தாலும் அவரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இங்க 6, 8, 12ங்கிற அந்த தோஷம் எல்லாம் கிடையாதுங்க. சந்திரனுக்கு 4ஆம் பாவாதிபதி யாரோ அவர் கேதுவுடன் இணைந்தாலும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். சுக்கிரனுடன் இணைந்தாலும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். என்னங்க இது? சந்திரனுக்கு கேந்திரம், சந்திரனுக்கு 4ன்றாங்க, லக்னத்துக்கு 4ன்னு சொல்லலாம்ல. அப்படின்னா இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா யாரு? இருங்க, இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, அதையும் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பத்தான் தெரியும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு ஜோதிடம் எவ்வாறு பார்த்து பிரித்ததுன்னு. அதே மாதிரி கேது சுக்கிரனுடைய பரணி பூரம் பூராடத்தில் இருந்தாலும் அவரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சுக்கிரன், அதாவது கேது சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணியோ அல்லது பூரமோ அல்லது பூராடத்தில் இருந்தாலும் அவரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதேபோல் சுக்கிரன் கேதுவுடைய நட்சத்திரமான அசுபதி மகம் மூலத்தில் இருந்தாலும் அவரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இதுதாங்க மொத்த பாயிண்ட். 5 பாயிண்ட்டுங்க. ஒரு பாயிண்ட் 10ஆம் பாவத்துல 4 கோள்களுக்கு மேல இருந்தாலே அவர் இறைவன் ஆசி. அதே மாதிரி சந்திரனுக்கு 4ல் சந்திரனுக்கு 4ஆம் அதிபதி, சந்திரன் இருக்கும் நிலைக்கு 4ஆம் பாவாதிபதி கேதுவுடன் இணைந்திருந்தாலும் அவரும் இறை ஆசீர்வாதம் பெற்றவர். சந்திரனுக்கு 4ஆம் பாவாதிபதி சுக்கிரன் ஆசி இணைந்திருந்தாலும்
இறைவன் ஆசி உள்ளவர். சரி. கேது சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் இருந்தாலும் அல்லது சுக்கிரன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். என்னங்க அப்படி இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா, சார் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டுங்கிற அந்த வார்த்தை வந்துட்டாலே இறைவன்னா யாரு? அவர் எவ்வளவு பெரிய ஆளு? இந்த உலகத்தினுடைய மொத்த நாகரிகத்தையும் ஒழுக்கம் என்ற பெயரில் தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சுப்ரீம் பவர். ஒழுக்கம்னா என்ன? யாருக்கும் எந்த கெடுதலும் எப்பொழுதும் வராது, வரக்கூடாதுங்கிற அந்த அடிப்படையை வச்சிருக்கக்கூடிய ஒரு இறை அமைப்பு. அம்மாபெரும் சிந்தனையை யாருக்கு கொடுக்குறாங்க? சுக்கிரனுக்கும் கேதுக்கும், கேதுக்கும் சுக்கிரனுக்கும். ஏன் சார் இவங்களோட சேர்த்து இணைத்து பிணைத்து கொடுக்கணும் அப்படின்னா, சார் எல்லாமே ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். அர்த்தம் அற்றதாக மாறிவிடக்கூடாது. அர்த்தம் உள்ளதாக இருக்கும் பொழுது அவர்கள் இந்த இறைவன் அப்படிங்கிற அடிப்படையில எதை செய்யணுமோ அதை தான் செய்வாங்க. எல்லாத்தையும் செஞ்சு கெட்டு போகவே மாட்டாங்க. கெடுவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் 10ஆம் பாவத்தில் 4 கோள்களுக்கு மேல் இருப்பவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பல்லாயிரம் பேருக்கு வேலை கொடுப்பாங்கல்ல, அத்தனை பேரையும் பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் நமக்கு முக்கியம். அந்த அமைப்பை தான் அவங்க பெறாங்க. அதைத்தான் சொல்றாங்க, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா, இவ்வாறு கோள்கள் அமைப்பு உடையவர்கள். 5 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். இவர்கள் அனைவருமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க.